பஞ்சபாண்டவர்களிலே ஒருவன் அர்ஜுனன். அவன் வனவாச காலத்தின் பொழுது கிருஷ்ண பரமாத்மா ஒரு ஐடியா சொல்றாராம். என்னன்னா, நீ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீ பாசுபதாஸ்திரம் பெறுவாயாக சிவபெருமானை வேண்டி அப்படின்னு ஒரு அறிவுரையை சொல்லிவிட்டு போகும்பொழுது அர்ஜுனன் என்ன பண்றான், ஒற்றை காலில் நின்று கொண்டு 2 கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி கொண்டு நமச்சிவாய மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டிருக்கும் போது சிவபெருமான் அங்கே அப்பீர் ஆகிறார். எப்படின்னாக்கா, ஒரு வேடனாக உருக்கொண்டு பின்னாடி பார்வதி அம்மையார் வருகிறாள் வேடச்சியாக. மற்றும் 4 வேதங்களும் 4 வேட்டை நாய்களாக அங்கே உருக்கொண்டு வருகிறதாம். அப்பொழுது இவருடைய தவம் கலைந்து விடுகிறது அர்ஜுனனுக்கு. அப்போ ஒரு காட்டுப்பன்றி அங்கே நுழைகிறதாம் அந்த இடத்துல. அப்போ காண்டீபத்தை எடுத்து இவர் என்ன பண்றார், அர்ஜுனன் ஒரு அம்பை எய்கிறார். அதே மாதிரி சிவபெருமான் என்ன பண்றார், ஒரு அம்பை எய்கிறார். 2 பேருடைய அம்பு பட்டும் காட்டுப்பன்றி இறந்து விடுகிறது. அப்போ சிவபெருமான் சொல்கிறாராம், என்னுடைய அம்பினால் தான் இந்த காட்டுப்பன்றி உயிர் துறந்தது என்று. ஆனால் அர்ஜுனன் ஒப்புக்கொள்ளவில்லை. இப்போ 2 பேரும் கட்டி புரண்டு சண்டை போடுகிறார்கள். அப்பொழுது அர்ஜுனனுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக போய்விட்டதான். ஏன்னா என்னை விட பலசாலி இருக்கிறானா அப்படின்ற ஒரு கோபத்துல என்ன பண்றாராம் அர்ஜுனன், அவரை வில்லால அடிக்கிறாராம். காட்டு மிராண்டி அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசும் பொழுது அங்கே சிவபெருமான் தோன்றி சொல்றாராம், நீ என்னை காட்டுவாசி என்று சொன்னாய் அல்லவா, அடுத்த பிறவியிலே நீ காட்டுவாசியாக பிறப்பாய், ஆனால் 6 நாட்களில் என்னை சரணடைந்து முக்தி பெறுவாய் அப்படின்னு சொல்றாராம். ஏன்னா அர்ஜுனன் தான் அடுத்த ஜென்மத்தில் பிறக்கிறாரு. 63 நாயன்மார்களில் ஒருவராக கண்ணப்ப நாயனராக பிறக்கிறார். இது அர்ஜுனன் தபசின் அவருக்கு கிடைத்த பரிசு. ஓம் நமச்சிவாய.